guys, வெல்கம் டு காப்பி நிஞ்சா கேமர். நீங்கள் வந்திருக்கிறதும் காப்பி நிஞ்சா கேமர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மொத்தம் 2 கேம் ப்ளே வீடியோ அப்லோட் பண்ணுறதா நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கேம் ப்ளே சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் போட்டிருக்கோம். அது மறக்காமல் செக் பண்ணி பார்க்காதவங்க பார்த்துருங்க செக் பண்ணி. அண்டு இப்போ நம்ம பார்க்க போகிற கேம் வந்துட்டு ஆர்க் சர்வைவல் எவால்வ். இந்த கேமை வந்துட்டு உலகத்தில் தெரியாதவங்களே இல்லை. 100க்கு 80% ஆஃப் பீப்புளுக்கு இந்த கேம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அண்டு தெரியும்னு சொல்லிட்டு இந்த ரேட்டிங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் ப்ளே வந்துட்டு ஹை குவாலிட்டி, ஹை கம்ப்ரெஸ்டு கிராஃபிக்ஸ்டு ஒரு கேம் ப்ளே. சாப்பிட்டதே இப்போ தாங்க சிரிக்குது. அதுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு கேம் ப்ளே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடியே நீங்களே பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, எப்பவும் போல தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் நான் சேனலில் முன்னாடி போட்டிருக்கிற எல்லா வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு ரொம்ப பேசாமல் ஆர்க் எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ணி பார்த்துருவோங்களா? வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் ப்ளே. ஓகே, இன்னும் லோடாக தாங்க ஆகிட்டுருக்கு. என்னங்க இது? ஸோ நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கிறது தான், நம்ம சேனலுக்கு அதிக பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. ரொம்பவே எனக்கு மன உடச்சலாக இருக்குது, மன வருத்தமாக இருக்குது. ஸ்டார்டிங்கே நம்ம கையில் ஒரு குவாடாரி வேறு கொடுத்து விட்டானுங்க. இந்த குவாடாரி வச்சு நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. இருங்க, இதுதான் பேக் பேக்குவா? பேக் என்ன இருக்குது? ஓ ஜெரி, ஏற்கனவே இதெல்லாம் கொடுத்துருவானுங்க போலங்க. இதெல்லாம் இதுக்கு ஸ்டோன் பிக்காக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த நைட் வேறு ஆக போகுதுங்க. நைட்டான அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடா, என்ன கோழி மாதிரி இருக்குது, பாய் வாத்து மாதிரி இருக்குது. டோடோவா? அப்படி ஒரு அனிமலா இது? போடு. இதை வச்சு அடிக்கலாமா? ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு செத்துடுச்சுன்னு நினைக்கிறாங்க. டீகம்போசேஷன் போட்டுருக்கு. இருங்க, எனக்கு ஒரு இது தெரியுங்க இந்த கேமில். எப்படி தெரியுங்களா? இதை வந்துட்டு நம்ம பெட்டாக்கிக்கலாங்க. அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ வந்துட்டு சாப்பிடுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுன்னு நினச்சா நான் செத்துச்சு போலன்னா இல்லைங்க. அதாவது வந்துட்டு இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரெண்டு பிடிச்சிக்கலாம். இந்த இதை வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி தெரில. அது நம்மளை ஃப்ரெண்ட் ஆக்கிக்காதுன்னு நினைக்கிறேன். அது செத்துருச்சுங்க. நம்ம அடிச்சடியில் ஒரு அடியில் செத்துருச்சு. இது என்னன்னு தெரியல, அதோட இதுக்கும் பதிச்சுருக்காங்க போல. ஸோ இந்த கேம் ப்ளேயோட கான்செப்ட் வந்து எல்லாருமே ரொம்ப பிடிச்சதாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த கேம் ப்ளே என்ன கான்செப்ட் வச்சு க்ரியேட் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைனோசரஸ் வேர்ல்டு. ஸோ நம்ம இருக்கிற வேர்ல்டுலேருந்து ஒரு டைனோசரோட வேர்ல்டுக்கு ஹியூமன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு அங்கே நம்ம ட்ராவல் பண்ணி சர்வே பண்ணி வாழ்கிறது தான் இந்த கேம் ப்ளே. இந்த கேம் ப்ளேயோட கான்செப்ட் அதுதான். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த கேம் ப்ளே வந்துட்டு ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா வந்துட்டு சர்வைவ் அப்படின்னாலே வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி காட்டுக்குள்ளே டைனோசர் இருக்கிற காட்டுக்குள்ளெல்லாம் சர்வே பண்ணணுன்னா யாருக்குமே பிடிக்காது. எனக்கே கண்டிப்பாக பிடிக்கும். அண்டு வாங்க வேறு என்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்னு பார்க்குறேன். ஆனால் வந்துட்டு கண்ணில் ஒன்றுமே பட மாட்டேங்குது. இந்த டோடோ அப்படின்றது தான் படுது. ஸோ இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்தா அங்கே ஏதோ இருக்கே, விரட்டிட்டு வந்து அடிக்கணும். அது வேறு என்ன லெவல் வேறு தெரிலங்க. அதனாலேயே நம்ம சைலண்ட்டாக போயிடுவோம். ஸோ அங்கே எதோ இருக்குது. அது வந்துட்டு அது பேர் என்னமோ போய் நாங்கள் அந்த டைனோசர் பார்த்துருக்கோம். ஓ இங்கே பாருங்கள், இந்த முள்ளாக இருக்குது பார்த்தீங்களா? இது பேர் வந்துட்டு பேரசாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த டைனோசாரஸ் வந்துட்டு ஏற்கனவே நம்ம சில புக்ஸில் வந்துட்டு படிச்சிருக்கோம், பார்த்துருக்கேன். ஸோ டைனோசர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்க, டைனோசர்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கேமில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடய தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த கேமில் வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் சரி பார்க்கலாம். இதுக்காக ஓகே என்ன தான் பண்ணுறோன்னு பார்க்கலாமே. என்னடா கட்டை உள்ள போச்சு, புதக்குழியா இது? இல்லையே, நம்மளை இழுக்கலையே. அப்போ அந்த அந்த மரமும் அப்படி தாங்க அடித்து நம்ம வெட்டி அந்த மரத்தை பாருங்கண்ணே
மரத்தை கொஞ்சம் குத்தி குத்துவேன். அதுக்கப்புறம் வந்து இது 5 மண்ணில் மறந்துடுவேன். ஆடா பைத்தியக்கார போயில ஏன்டா நீ இந்த கற்று குத்துனா இந்த கற்று கத்துறேன். ஓகே எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த தீயை உழைக்காமல் இந்த இடத்துல இப்படி நவுற மாட்டேன்டாங்க. யாருன்னு எனக்கு சிஎன்ஜி பேக் டு த ஃபார்ம் அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. அண்ட் அங்கே வேறு ஒரு டைனோசர் பெரிய தலையோட எட்டி பார்க்குது. உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு எனக்கு தெரியல. ஆனால் இருட்டு வேறு ஆகிடுச்சு. ஸோ அந்த டைனோசர் வேறு பக்கமே இருக்கா, எனக்கு வேறு பயமாக இருக்குங்க. ஆனால் நான் எப்படியாவது உடைக்கணும்னு ஐடியா பண்ணி உடச்சிட்ருக்கேன். இதில் என்னென்னா முட்டையே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ காய்ச்சின்னு தான் கிடைக்கும். அப்போ பாருங்களேன், அவ்வளோதான் மறந்துடுச்சா மண்ணில். ஸோ வந்துட்டு இதாங்க கான்செப்ட். இந்த மாதிரி அடித்து எப்படியாவது சர்வே பண்ணோம். ஸோ இருங்க மேப் எடுத்து பார்க்கலாம். மேப் எடுக்கலாம். ஸோ மேப் எடுத்துட்டோம்னா இப்போ நம்ம எந்த சைடு போகலாம் அப்படின்னா இந்த சைடு பார்த்து போகலாம். ஓடு 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 ஓடு. ஓகே டபுள் டாப் பண்ணால் ஓடுவோம். ஸோ அதுதான் நானும் கொடுத்துருக்கேன். அப்புறம் தானே எந்த பக்கம் போடுறோன்னு தெரியல. ஐயோ 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 ஏதோ அடிச்சிருச்சுங்க. செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது எனக்கு. ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஒன்றுமே பண்ணலை. ஆனாலும் அது வந்து என்னை அடிச்சிருச்சு. என்ன அடிச்சிச்சுன்னு தெரியல. கையில் கடைக்கணும் பக்காமக்கா செத்துருச்சு. சாவுரக்கி எவ்வளோ நேரமாக நானும் சரி சர்வே பண்ண அப்படிங்கிற ஐடியாவில் பார்த்துட்டு இருந்தா என்னன்னு தெரியல. எங்கள் கையில் ஏதோ முக்கான மாதிரி பதிச்சு வச்சுருக்கேன். ஜெல்லிஃபிஷ் தானே அது. ஜெல்லிஃபிஷ்ஷாக என்னன்னு தெரியலையே. ஐயோ அதுவும் டேஞ்சரஸாக இருக்குது. இவ்வளோக்கு தான் நம்மளை அடிச்சிருக்கோம். ஆனால் நம்மளை அடிக்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்க அது வெளிச்சம் தெரிஞ்சிருக்குங்க. இருங்க மேப் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஓகே இந்த இடம் தாங்க நம்ம வரணுமே. கரெக்டாக தாங்க வந்திருக்கோம். ஆனால் வந்துட்டு நம்ம இந்த இடத்துலேயே வந்துட்டு கொஞ்சம் அங்கே போகணும். கூர்மையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகணும். இந்த தண்ணியில் போகணும். அதுக்கு முன்னாடி திரும்ப ஏதாவது அடிச்சிருச்சுன்னா நான் தண்ணி பார்க்கவே எனக்கு வரமாட்டேன். எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. பார்த்தீங்களா, பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா இப்படி அடிக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கேம் பிளே வந்துட்டு கொஞ்சம் அப்படி தாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் பிளே. அந்த அட்வென்ச்சர் ஃபுல்லான ஒரு கேம் பிளே. இங்கே தான் நம்ம வரணும். கிட்டத்தட்ட இங்கே தாங்க வரணும். ஸோ இந்த இடத்துக்கு ஏன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்துட்டு கூர்மையாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த இடம் வந்துட்டு நமக்கு ஒரு லொக்கேஷன் மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் தான் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ண போகுது. ஐயோ ஏங்க அது பேரஷூட் பண்ணி வைக்க ஓடுறது. நல்ல வேலை நமக்கு எது கம்பு. நான் திரும்பி போகலான்னு நினச்சேன், பட் வேணாம். ஆனால் தானா வீணா போனா நொடிய இல்லைய. இப்படின்னு நான் பாட்டு பாடினா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வர எல்லா வீடியோலையும் பாட்டு பாடியே ஃபன் பண்ணலாம். அப்படி இல்லை டேய் உன் வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடறேன். ஏன் மன வருத்தப்படுவேன் ப்ரோ, கொஞ்சம் பாட்டு பாடாமல் கேம் ப்ளே பண்ணிங்க ப்ரோ அப்படின்னு எடுத்து சொல்லுங்கள். பக்குவமாக புரிஞ்சுக்கிறேன். ஐயோ என்னடா இது என்னடா சுவாரஸ்ய சத்தியமாக இல்லையே. ஓகே இங்கே ஒன்று இருக்குது பாருங்களேன். அழகாக இருக்குங்க. இது வந்துட்டு டேர்ம் பண்ணிக்கலாமாம்மா. ஏடு டைமிங் ஃபுட்டு. ஓகே ஃபுட்டு கேட்குறீங்க. அது ஃபுட்டு இருந்தால் நம்ம அதை டேர்ம் பண்ணிக்கலாமாம்மா அப்படின்னு சொல்லுது. அதுவே சொல்லுது. இருங்க சேவிங்க எதுக்குடா நான் சேவ் பண்ணணும் போடா பிளடி பேக்கர். இருங்க இதுலேருந்து நிறையா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுட்டெல்லாம் கரெக்டாங்க. என் கணிப்பு தப்பாக தான். ஸோ ஓகே இப்போ போயிட்டு அது கொடுக்கலாம் டேமிங். அடுத்து பார்த்தீங்களா இப்போ போயிட்டு அதுக்கிட்ட நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் அதுக்கிட்ட கொடுத்துடலாம். வேணாம் டேமிங் போகலாம். ஏன்டா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். எங்கடா அது டேர்மின் காண்டிச்சுதான். இது என்ன கான்செப்ட்டு. ஸோ ஓகே கொடுத்துட்டேன். அது கேட்கும்போது போய் கொடுக்கணுங்க. இது இப்போ சுற்றிக்கிட்டே கிடக்குங்க. அது பாட்டை சுற்றிக்கிட்டே கிடக்கும். அது பசிக்கும் போது கேட்கும். போய் நம்ம கிட்ட போயிட்டு கொடுக்கணும். அதுக்கு
இதுதான் வந்து கான்செப்ட்டு. கொடுத்தோன்னே இது வந்து நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிரும். லெவல் 90 லெவல்னு காட்டுச்சு. சரி 90 லெவல் இல்லை, அது வந்து லெவல் 1ல் தான் இருக்குது. 90க்கு 90 அப்படின்றது அதோட ப்ளட்டு லெவல் போல். ஸோ திரும்ப கேட்குது. ஸோ ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு. இது கொஞ்சம் டேர்ம் பண்ணுறது கஷ்டம்தான் நினைக்கிறேன், இந்த டேர்மிங் அப்படின்ற ஒரு இதுவே. இருந்தாலும் நம்ம டேர்ம் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலங்க, வேறு ஏதாவது விலங்க டேர்ம் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் இப்போதைக்கு தானே கண்ணில் மாட்டிச்சு. சும்மா இதை டேர்ம் பண்ணிட்டு போ விடிகிற வரைக்கும். ஏன்னா நம்ம வீடு வேறு கட்டணும். பூ போட்டு வச்சிருச்சு. பாவி இவ்வளோ நேரம் நல்லா தான்டா சுற்றிட்டு இருந்தேன், திடீர்னு பூ போட்டு விட்டேன். ஓகே கேட்குது, கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா 16 போயிடுச்சு. இப்போ தாங்க 16% டேர்மிங் ஆகிருக்கு. ஸோ வெடிஞ்சிரும் போலங்க. இந்த கேம் ரொம்பவே வந்து கஷ்டம். ஹங்க்ரி அகைன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. வெயிட் இட்ஸ் ஹங்க்ரி அகைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்துட்டு திரும்ப பசிக்கிற வரையும் நம்ம அப்படியே கம்முன்னு இருக்கணுமாம்மா சொல்கிறாங்க பாருங்க. திரும்ப அதுவே கேட்குங்க. அது வந்துட்டு பசிக்குதுன்னு நம்ம எப்படி தெரியுங்களா கண்டுபிடிக்கிறது? மேலே வந்துட்டு இப்போ பெரிஸாக போய்ட்டுருக்காங்க. நான் கொடுத்த பெரிஸை ஆசைப்படுது. அது எதுவும் ஆசைப்பட்டு இப்போ பாருங்கள் லெக் பீஸ் கம்மிது. இப்போ போய்ட்டு கிட்ட போய்ட்டு கொடுத்துடணும். அது 24 வந்துச்சு பாருங்க, 14லேருந்து. ஸோ ஓகே இது பண்ணிட்டு இருக்கோம். ஆசைப்படுற கேப்பில் நம்ம போய்ட்டு இன்னும் கொஞ்சம் பெரிஸ் கலெக்ட் பண்ணுறோம்னா. ஸோ எங்கே இருக்குன்னு தெரியல. ஸ்ட்ராபெரிஸ் இது அடிச்சா போகிறோம். இதில் என்ன பிரச்சனைன்னா நம்ம இதை ஒரு அடி அடிச்சிட்டோம்னாலும் இது டேர்ம் ஆகிட்டு இருக்கிறது அப்படி ஸ்டாப் ஆகிட்டு ஓட ஆரம்பிச்சிடும். இது வேறு அங்கங்கே தின்னுட்டு பூவை போட்டு வச்சிருச்சு. அந்த பூப்புலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரியல. அந்த பூப்பை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ ஓகே கொடுத்துட்டேன். ஐயோ அதை ஏன்டா கொடுத்த அதை கொடுத்தா கம்மியாக தாங்க இது. அது கேட்கும்போது ப்ளூபெரி இல்லை ராஸ்பெரி எல்லோ கலர் பெரி அந்த மாதிரி எதாவது கொடுக்கணுங்க. மெதுவாக ஆசைப்படுறேன். ஐயோ இது வேறு தின்னுட்டு அங்கங்கே பூவை போட்டு வச்சுட்டு போயிருதே. கடைசியில் இதெல்லாம் சுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டானுங்கன்னா நான் பெரியாயிருவேன். வேறு இங்கே நிற்கிதே, நான் வேறு இந்த செடியிலேருந்து எடுக்கணுமே இருக்கா. சரி கேட்குது, இப்போ கொடுப்போம். ஓகே கொடுத்துட்டேன். திரும்ப ஆசைப்படுது பாருங்க. 29 வந்துருச்சு. நல்லது. எனக்கு தள்ளியே போய்க்க. ஏன்னா நான் இப்போ எடுக்க போகிறேன். பெரிஸ் எடுத்தால் தான் உனக்கும் நான் கொடுக்க முடியும். இதோட பூவை பார்த்தாலே எனக்கு வாமிட் வருதுன்னு வாமிட்டிங்க. ஸோ ஓகே பெரிஸ் நிறையாவே கிடைக்குது. பஞ்சம் இல்லைன்னு நினைக்கிறேன் பெரிஸ்க்கு இந்த காட்டில். ஆனால் அந்த பெரிஸ் வச்சு நமக்கு பிளட் ஏற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம். எங்கடா போச்சு அது? நல்லா தான்றா டேர்ம் ஆகிட்டு இருந்துச்சு. இது திரும்ப டேர்ம்னு கேட்குது. அங்கே ஐயோ பசி ஆரம்பிச்சிருச்சுங்க. கொடுத்துட்டேன். ஓகே நல்லது. ஸோ இந்த ப்ளூபெரி கொடுத்து பார்க்கலாமா? ஐயோ அது வந்துட்டு சாப்பிட மாட்டேன்ட்டு கோச்சிக்கிச்சு போடாது. எனக்கு ஐயோ குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க அது. ஐயோ தப்பு பண்ணிட்டேங்க. நம்மளாம் அது வாயில் திணிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அது நாசமாக போச்சு. ஐயோ குறையாது ப்ளீஸ். டே என்னடா இது? சரி ஓகேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ ஐயோ திரும்ப குறையுது. டே ப்ளீஸ் குறையாத. எங்கள் இதே மாதிரி குறைஞ்சுன்னா நல்லாவே இருக்காதுங்க. டைமாக இருக்கும், ரொம்பவே டைம் ஆகுங்க. ஸோ இது வேறு டக்குன்னு ஹங்கரி காட்ட மாட்டேங்குது. நான் வேறு ஒரு டைம் கன்வின்ஸ் பண்ணி ஃபுட்டு கொடுத்துட்டேன். ஐயோ ஏங்க இது எனக்கு டேம் பண்ணவே வேணாங்க. நீ நாசமாக போய் கிட்ட நான் போயிட்டு அந்த டயத்தில் ஒரு வீடை கட்டிட்டு வேலை இருந்துச்சுன்னா பார்ப்பேன். டிடிஆடி இவ்வளோ ஓகேங்க. அதை டேர்ம் பண்ணுறதை விட்டாச்சு நம்ம. ஏன்னா அது டேர்ம் பண்ணி நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அதனால் வேறு ஏதாவது அனிமல் டேர்ம் பண்ண போகிறோம். பட் வந்துட்டு பெரிய அனிமலாக டேர்ம் பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க? ஒன்றுனாலும் நச்சுன்னு அப்படியே பண்ணியிருக்கணும். டேப் டு வாட்ச் ஆர்க்கு த அனிமேட்டட் சீரீஸ் ட்ரெய்லர் ஃபார் த ஃப்ரீ ராப்டர் காஸ்டியூம். அதே இதுக்குடா எனக்கு பசங்களா. ராப்டருன்ற ஒன்று இருக்குங்க, அது மேலே ஏறி நம்ம போகலாம். அதுவும் ஒரு சாரஸ் தான். ஸோ அது வந்துட்டு அதோட காஸ்டியூம் உனக்கு வேணுமாடா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காஸ்டியூம் போட்டுட்டு அது பக்கத்தில் ஏமாற்றி நிற்கிறதா? போவாங்கடா நீங்களும் உங்கள் ஐயோ பச்சை
பச்சை இந்த பச்சை நம்மளை கொண்டுருங்க, ஈஸியாகவே கொண்டுருங்க. இதுக்கிட்டேருந்து எப்படியோ ஓடிடணும். ஸோ நிற்கவே கூடாது, இங்கே நின்னா அந்த பச்சை நம்மளை கொண்டுரும். நான் ஏற்கனவே ஒரு டைம் அதுக்கிட்ட செத்துருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஓடு 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 ஓடு. எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரமாக ஓடிடலாங்க. ஓடிட்டு திரும்பி பார்க்கலாம் பாருங்கள். அந்த வேகத்தில் நம்ம துரத்திட்டுருக்கோம். ஓகே, நம்ம துரத்தில் விட்டுருச்சு. பிகாஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப 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 தூரமாக இருக்கோம். சரி, இப்போ லெவல் அப் கேட்குதான்னு பார்க்கலாங்களா? லெவல் அப் கேட்கலங்க இப்போதைக்கு. அப்படி தான் நினைக்கிறேன். லெவல் அப் கேட்கல, கேட்குதான் கேட்கல. ஜோவா? யார் பேர் ஜோ? என் பேர் தான் ஜோவா? அட பைத்தியக்கார பசங்களா! நம்பர் ஜோவில் வேணாம்டா, இருங்கடா ப்ளீஸ் ரெடி. நான் பேரை மாற்றலாம் பார்த்தா இவங்க வேறு என்ன டோடாவா? சரி, இதை அடித்து மீட் எடுத்துக்கலாமாங்க. மீட் அடிச்சுக்கிட்டா நான் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும். இருக்கிறது 40 நன்றி டேம் அப்படின்னு காட்டுச்சு. 9 HP இருக்குது. இதை கூட நம்ம நினச்சா டேர்ம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை டேர்ம் பண்ணி பார்க்கலாமா? கொடுத்துட்டேன். ஸோ அது டேர்ம் ஆகிட்டுருக்குங்க. இதையாவது டேர்ம் பண்ணி பார்க்கலாங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக? இது வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இதை டேர்ம் பண்ணிட்டா இது வந்துட்டு நமக்கு ஃபுட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரும்னு நினைக்கிறேன். $64 ஆசை போட்டுருக்கு பாருங்க, எவ்வளோ பொறுமையா. வந்துருச்சு. 4 இருக்குது. அவ்வளோதாங்க, இது டேம் ஆயிருங்க. ஈஸியாக இது டேம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுவே சாப்பிட்ருக்கு. இது குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குங்க, அதனால தான். ஓகே டேர்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு லெவல் ரொம்பவே கம்மி தான். ஓகே, அதுக்கு ப்ளட்டும் ஏற ஆரம்பிச்சிருச்சு கொடுத்த சாப்பாடில். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபாலோன்னு விசில் கொடுத்துட்டுனா இப்போ வந்து அதை நம்மளை ஃபாலோ பண்ணணும். ஜில்லா 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 எப்படி ஓடியாது பார்த்தீங்களா? எங்க அது செம்ம க்யூட்டாக இருக்குங்க. பட் வந்துட்டு இது பேர் தான் எனக்கு நல்லா பிடிக்கவே இல்லை. டோடோ டோடோ பிளடி பகர். இருங்கடா, பேரை மாற்றுங்கடா. ஃபஸ்ட்டு லெவல் 13 நம்ம தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு லெவலப் ஆகணும், அப்போ தான் அது வந்துட்டு நம்ம லெவல் பண்ண முடியும். ஓகே, இது பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பேர் என்னங்க வைக்கலாம்? ஏதாவது ஒரு பேர். டோடோ டீடோ எல்லாம் வேணாம், ஜூடோன்னு வச்சுருவோமா? இல்லை வேணாம், டீன்னு வச்சுருவோமா? அதே ரொம்ப கேவலமாக இருக்குமே. அந்த பேர் வைக்கலாம். ஸோ கோழி ப்ளஸ் டைனோசர், கோழி சாரஸா அப்படியே வச்சிடறாங்க. வேணாமே, அது வந்து இன்னும் அசிங்கமாக இருக்கும். டேப்னு வச்சிடலாங்களா? ஓகேங்க, டேப் 2 டேப்பு. ஸோ ஓகே, இந்த பேர் வந்துட்டு எனக்கு பிடிச்சதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது பேர். அந்த பேரை கூட நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது அனிமல் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். நியூ லெவல் அப்ளை பிளேயர் ஸ்டெப்ஸ். ஓகே, லெவல் கம்ப்ளீட் ஆகிடுச்சாமாங்க. நம்மளை லெவலப். ஓகே, எழுத்து மட்டும்தானா? டேமேஜ் எதுவுமே பண்ண முடியாதடா, பைத்தியாக பண்ணலாம். ஓகே, நம்ம கொஞ்சம் லெவலப்போ ஆகிருக்கோம். ஸோ டோடோவுக்கு வந்துட்டு இப்போ பாருங்கள், டோடோ வந்துட்டு என்ன லெவலு? ஐயோ, பூப்பு போட்டு வச்சிருச்சா? டோடோ தான். ஆமாங்க. சரி, இப்போ டோடோவுக்கு ப்ளட்டு ஃபுல்லாக இருக்குது. அக்ரிஷன் யுவர் டார்கெட் அப்படின்னு. இது என்னது? ஓ, கையிலையும் தூக்கிட்டு போய்க்கலாமா டோடோவை? ஓடு 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 ஓடுங்க. டோடோ கீழே இறங்கு. எனக்கு கொஞ்சம் கல் தேவை, ஏன்னா நான் இப்போ வீடு கட்டலான்னு ஐடியாவில் இருக்கேன். வீடு கட்டணும், இல்லை கேம்ப் இருப்போம். ஏற்கனவே டோடோ அடித்த மீட்டை வந்துட்டு அது நம்ம செத்துட்டோமா அப்படிதாங்க நினைக்கிறேன். ஆமாங்க, அதுக்கப்புறம் செத்துட்டோம்னு நினைக்கிறேன். டோடோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மரத்தை உடைக்கணும். நிறையா வேலை இருக்குங்க. மரத்தை கொஞ்சம் உடைச்சிக்கலாங்க. உட்டு வேறு கிடைக்கும்.
இருங்க, தோடை வந்துட்டு விட்டு உடைக்குதான்னு பார்க்கலாமா? தோடோட்ட சொல்லி பார்க்கலாமா? விட்டு உடைக்க இல்லை, தோடோ எங்கடி இருக்கா? தோடோன்ற டாப் பேரை ஞாபகம் வச்சுக்கணும். டாப் என்ன பார்க்கலாம்? அர்த்தம் உடைக்கிற கமாண்ட் கொடுக்கலாமா? அட்டாக்கு அசிஸ்ட். ஓகேங்க, இப்போ கொடுத்துட்டுனா இப்போ வந்து இதுவும் மரத்தை உடைக்குமா? ஆடா டாப் குத்து வாடா. என்னடா பண்ற? சரி, ஓகே. மேலா ஃபீமேலான்னு பார்க்கலாமா? கீழே பார்த்துட்டு போயிடும். ஃபீமேல் கேன் மேட்டுன்னு போட்டுருக்காங்க. அப்போ ஃபீமேலாக மேலான்னு ஐடி பேரை முதல்ல மாற்ற முன்னாடி என்னடா பேர் ஜோ ஸ்டோன் பிக்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு இதை கிராஃப்ட் பண்ண சொல்கிறாங்க. என்னன்னு தெரில கதை. ஓகே, கிராஃப்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, இன்வென்ட்ரியில் இருக்கா? ஓகேங்க, கிராஃப்ட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இதை மட்டும் கிராஃப்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? இங்கே ஒரு தோடோ இருக்குது. டாப் இங்கே வாடா. டாப் நம்ம கூட தான் இருக்கான். இப்போ இது வேறன்னு நினைக்கிறேன். இப்போ இதை அடித்து குழம்பு வச்சிடலாம். ஆனால் இது லெவல் எத்தனை? லெவல் 2 ஆகிது. அட்டாக் பண்ணுவோமா? அட்டாக் பண்ணுவானுங்க. அட்டாக் டார்கெட்டு இங்கே பாருங்க. நம்ம டாப்பை இன்னும் ஒரு அடியில் முடிச்சு விட்டான். அடா பாவி, லெவல் 13 போயிட்டியாடா நீ? என்னடா லெவல் 2 தான்டா அது, அதை போய் இப்படி கடுப்பில் அடிச்சிட்ட. நீ சூப்பர்ரா டாப்பு. எங்க செம்ம கியூட்டுங்க. க்யூட்டாகவும் இருக்கான், நம்மளுக்கு இதுவாகவும் இருக்காங்க. ரா மீன் கிடச்சிருச்சுங்க நமக்கு. ஐயோ, தண்ணிக்குள்ளே வேலை ஏதாவது இருக்கும் போது. டாப்பு வந்துடுறாடே டாப்பு. நல்ல வேலை. ஸோ இப்போ வந்துட்டு அவனுக்கு கமெண்ட் பண்ணிடலாம். இருங்க, ஃபாலோ வந்துட்டு இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணுறது தான் நமக்கு நல்லது, அவனுக்கு நல்லது. ஏன்னா இப்போ நம்ம நிறைய கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கலெக்ட் இப்போ இந்த மரத்தை வேறு உடைக்கணுங்க. பச்சை கலர் லைட் எரியுதுன்னு பார்க்க போவோம். ஆனால் எவனாவது அங்கே பரதேசி இருப்பேன். அதனால தான் நம்ம நீட்டாக இங்கே இருந்துக்கணும். மனசு போயிட்டு அடி வாங்கிட்டு டாப்பு இந்த தானே இருக்க. அண்ணனுக்கு சேஃப்டியாடுறா. எவனா வந்து அதே மாதிரி ஒரே அடியில் அடித்து கொண்டுடுறா. ஸோ வந்து செம்ம வடப்பேன் டாப் வந்துட்டு. எனக்கு டாப் இருக்கிற வரைக்கும் பயமே இல்லை. ஏன்னா வந்துட்டு வடப்பா அடிக்கும். சேவிங்க என்னடா சேவிங்க. ஸோ ஓகே, முடிஞ்ச அளவு கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபைபர் வேணுங்க, ஃபைபரும் தேவை கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, ஒன்று கேம்ப் ஃபயர் வைக்கணும், இன்னொன்று வந்துட்டு வீடு கட்டணும். இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஃபைபர் அதிகமாக தேவை. பட்டு வீடு கட்டுறதுக்கு வந்து ஃப்ளாட்டாகவும் ஒரு பிளாட்ஃபார்மும் தேவை. டாப் ஓகேவா? இதே அடிச்சிடலாமா? இல்லை வேணாம், வாங்க போவோம். பாவம் அது பாட்டை செவனையும் சுற்றிட்டு இருக்கேன். அவள் அதை போயிட்டியா நம்மடி என்ன சொல்கிறீங்க? வேறு நான் எவ்வளோ நேரமாக அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். போன வீடியோ நான் ரொம்ப தான் ரீசெண்டாக தான் ரெக்கார்டே பண்ணேன். அதுக்குள்ளே இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்காகவாது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இது வந்துட்டு என்னது இங்கேயும் டேம் பண்ணி வச்சுக்கலாங்களா? டெட்டுன்ட்டானுங்க. என்ன சாப்பாடு கொடுத்தா டெட் ஆகிடுச்சு. கடைசி வீடு முடிச்சா சரி இருங்க, இதை எடுத்து கறியாத எடுத்துட்டா. குத்து டெட்டுன்ட்டானுங்க. அதோட கறி எடுக்க முடியலையே. சரி வாங்க, அது எடுக்க நமக்கு தெரியல போல. ஸோ நமக்கு ஒரு ஃப்ளாட்டான ஒரு செம்ம ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. பிகாஸ் இப்போ வந்துட்டு நம்ம வீடு வந்து கட்ட போகிறோம். வீடு கட்டலாம், அதுக்கு முன்னாடி கேம்ப் ஃபயர் ஒன்று வச்சுக்கலாம், அதுதான் நல்லது.
இந்த மாதிரி தாங்க ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை நமக்கு. இது வந்துட்டு லைனாக இருக்குது. பட் இங்கே ஓகேங்க, இந்த பிளாட்ஃபார்ம் கரெக்டாக இருக்குங்க. இது வந்துட்டு செம்ம இதுவாக இருக்குது. அண்ட் இங்கே நிறையா டைனோசார்ஸும் இருக்குது. அண்ட் வந்து இது தண்ணி பக்கத்தில் இருக்குங்க, இன்னொரு அட்வான்டேஜ். ஆனால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்ட்டாங்க. இங்கே பாருங்கள் ஒரு வியூ, கோனை மரம் ப்ளஸ் இங்கே எதுவும் இருக்கே, இது அடித்து டேம் பண்ணிக்க முடியுமா? பேரசாரஸ்ன்னு தான் நினைக்கிறேன் இதோட பேரும். இதுதான் பேரசாரஸா என்னன்னு தெரியலையே. ஆமாங்க, பேரசாரஸ். ஸோ லெவல் 1 தான் இருக்குது. இது டோடோ இதுக்கிட்ட செத்துருவான் எனக்கு தெரிஞ்சு. இது நினச்சா நம்மளே கொன்றுன்னு தான் நினைக்கிறேன். டோடோ டேப்டாப் எங்கடா? டேப்டாப் நீ இங்கே தான் இருக்கியாடா? அடா டேப்டாப்பு. ஸோ வேறு ப்ளட்டு கம்மியாக இருக்குது. அதுக்கு என்னென்னா 200 ப்ளட்டு. பட் இவனுக்கு ரொம்பவே கம்மி தான். அதனால் வந்துட்டு லெவலப் ஆகிக்கலாம் நம்ம. சரிங்களா? இவனுக்கு எவ்வளோ 90 இருக்குது டேம். ஃப்ரீடம் டேம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஓகே, இதையும் டேம் பண்ணிக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டாங்க. ஏன்னா இது 2 விலங்கு வச்சு கண்டிப்பாக அதை தோக்கடிக்க முடியும். அது டேம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கிறத போயிட்டு பண்ணணும். கேம்ப் மாதிரி இருக்கலாம். இது அன்லாக் பண்ணணுங்க. ஓப்பன் டு கிராஃப்டிங் கொடுத்தோம்னா என்னென்னு கேட்குறாங்க. ஃப்ளின்ட்டுன்னு ஒன்று கேட்குறானுங்க. அவ்வளோதாங்க, அது மட்டும் தாங்க. ஃப்ளின்ட்டுன்றது எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரில. பட் கல் உடச்சா கிடைக்கும்னு நினைக்கிறேன். கல் உடச்சி பார்க்கலாம். கிடைக்கும். ஆமாங்க, கிடச்சிருச்சுங்க. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ளின்ட்டு வந்துட்டு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பாடை கொடுத்துருவோம். போட்டுருச்சாரு. சரி, இதே இடத்துல வந்துட்டு நம்ம ஃப்ளின்ட் வந்துட்டு இது ஃப்ளின்ட்டுன்ற மாதிரி அந்த இதை வந்துட்டு கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஆர்டர் கிராஃப்டானுங்க. இப்போ வந்துட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம இங்கே செட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்துட்டு இங்கே தான் நம்ம வீடியோ வைக்க போகிறோம். அதனால் வந்துட்டு இங்கே செட் பண்ணிக்கலாம். கேம்ப் பேர் வச்சுட்டேன். அண்ட் இவன் வந்துட்டு கேட்குறான், ஃபுட்டு கேட்குறான். ஸோ கொடுத்துட்டேன். ஃபுட்டு கொடுத்தானே டேமிங் ஆகிட்டுருக்கான். நல்லபடியாக தான் டேம் ஆகிறான். இந்த இடத்த ஆன் பண்ணி விட்லாங்களா? ஃபியூயல் இல்லையா? ஃபியூயலுக்கு என்ன பண்ணணும்? ஐயோ, இவன் வேறு சாப்பாடு வேணும்னு இவனு கேட்குறானே. பாவி யாரானே, இவன் வேறு ஃபியூல் இல்லைன்றானுங்க. இவன் வேறு சாப்பாடு கேட்குறான். ஐயோ பச்சைக்காரன், டே அட்டாக்டா, டே டேப்டாப் அட்டாக்டா, ப்ளீஸ்டா. டேப்டாப்பு அட்டாக் பண்ணுறா, அதை அட்டாக் பண்ணுறா. அண்ணன் அடிக்க வராண்டா. அட்டாக் கொடுத்துட்டா இல்லை அட்டாக் ஆகிடுச்சான்னு தெரியலையே. நம்மளை நோக்கி தான் பாயிறான்னு நினைக்கிறேன். இந்த பைத்தியக்கார போகிறேன். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கி இதை அடிச்சிடணும். ஐயோ, அவனுக்கு இதை அடிச்சிட போகிறான். ஸோ ஐயோ ஏங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. நடந்த சண்டையில் வேறு நம்ம டேப்பை வந்து இழந்துட்டோம். இவனும் டேம் கேட்குறானே. நான் ஒருத்தனை டேம் பண்ணுறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குடா. போடா பைத்தியக்காரப்பையில். அதை எவனோ டேர்ம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் போல ஏற்கனவே. ஆனால் நம்ம நடந்த சண்டையில் வந்துட்டு டேப் இழந்ததே எனக்கு மனசே கேட்கலைங்க. ஏன்னா வந்துட்டு டேப் தான் வந்துட்டு நமக்கு எப்போவுமே ரொம்ப இதுவாக இருக்கும், ரொம்பவே ஆறுதலாகவே இருக்கும். என்ன இது வந்துட்டு டேமிங்கில் தான் இருக்குது. இது வேறு போட்டுகிட்டே சுற்றிட்டு இருக்கு. சரி ஓகேங்க, எனக்கு மனசே கேட்கல. அதனாலே வந்துட்டு இதை வந்துட்டு டேம் பண்ணுறதோட நம்ம இந்த கேம்லேயே வந்துட்டு முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படின்றவங்க வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஏங்க எனக்கு மனசே இல்லைங்க. அன்ரீஸ்ட் நமக்கு
ஃபுல்லாக வரையும் சாப்பிட்டுருக்கானுங்க. இது வேறு எனக்கு ஃபியூயில் வேறு வேணுங்க. இப்போ ஃபியூயில் எதுலேருந்து கிடைக்குன்னு வேறு தெரில. நான் வேறு அங்கே கேம்ப் ஃபயர் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கேம்ப் ஃபயராக இருக்கான்னு போய் பார்க்கலாருங்க. கேம்ப் ஃபயரும் இருக்கான்னு இல்லை. அவன் வேறு சாப்பாடு கேட்டான். ஏங்க வேகமாக போயிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். ஸோ சாப்பிட்றான். ஸோ ஓகேங்க, இப்போ நான் டேர்ம் பண்ணி முடிக்கிறதோட நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நான் எனக்கு டேப்டாப் இருந்ததே மனசே கேட்கலைங்க. ஏன்னா இது வேறு இப்போ டேர்ம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ப்ளஸ் ஒரு பக்கம் வந்துட்டு இந்த இது கேம்ப் ஃபயர் செட் பண்ணலான்னு பார்க்குறேன். இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம வீடியோ வைக்க போகிறோம். ஸோ கேம்ப் ஃபயர் இங்கேயே வச்சிடலாம். கேம்ப் ஃபயர் வச்சது பார்த்தாம வேறு ஏதோ கேட்குறான், ஃபியூயல் வேணுன்றான். ஸோ அந்த ஃபியூயல் எப்படி எடுக்கணுன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை பார்த்துக்கலாங்க. ஃபியூயல் எடுக்கிறது, அதை எடுக்கிறது, இது எடுக்கிறதுலாம். எனக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு நிறையா பெரி தேவைப்படுது. இவன் சாப்பிட்றக்கும் ப்ளஸ் நான் சாப்பிட்றக்கும். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி ப்ளட்டு குறையாது. ஸோ வந்துட்டு அப்பப்போ நாமளும் சாப்பிட்டுக்கணும், அவனும் சாப்பிட்ணும். அவனுக்கு வந்து ப்ளூபெரி மட்டும் கொடுப்போம். ஸோ இதுலேருந்து ஆயில் எடுக்கலாமா? ஸோ ஓகே, அவன் எங்கே போனான்? அவன் இங்கே தான் இருக்கான். கரெக்டாக அவன் கேட்கும்போது நம்மளும் வந்துட்டோம். ஸோ ஓகே, அவன் பாட்டு அவன் சாப்பிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவன் சுற்றுற நேரத்தில் நம்ம போயிட்டு கேம்ப் ஃபயர் அந்த அதோட பூ வச்சு ஃபியூல் எப்படி கிரியேட் பண்ணுறது தெரியலையே. யூஸ் கொடுத்துட்டா ஃப்ளோட் 7ன்றானுங்க. அதில் வச்சுட்டேன். பட் வந்துட்டு இவன் சாப்பாடு கேட்குறான், இதுவும் சாப்பாடு கேட்குது. ஸோ இவனுக்கும் இப்போ சாப்பாடு தேவை. அதனால் நம்ம பெரிஸ் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நிறைய வந்துட்டு நம்ம பெரிஸ் வந்துட்டு எடுத்தே ஆகணுங்க. இல்லைன்னா நம்மளும் சுற்றுவோம், அதுவும் டேம் ஆகாது. ஸோ இந்த டேமிங்கோட வேறு இந்த வீடியோ முடிக்க போகிறோம். ஸோ எனக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஸோ வந்துட்டு இது வேறு திரும்ப குறையுதுங்க. இது குறையிறக்குள்ள நான் அப்படியே இதை டேமிங் கொடுத்தாகணும். இது வேறு சாப்பாடே கேட்க மாட்டேங்குது. 51 இப்போ பாருங்கள் எவ்வளோ வேகமாக குறையுது. போங்கடா வெறுகியாகுது. ஸோ சத்தியமாக எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது கைஸ். இன்னும் இந்த கேமை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த கேமை பற்றி முழுசாக கரைச்சி குடிச்சிட்டு வரோம். என்ன சொல்கிறீங்க? அடுத்த வீடியோவில் கம்பேக் கொடுக்கும்போது அவருக்கு நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த கேம் பிளேவை இதோடு முடிச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் பிளேவாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அது இறந்தது என்ன வந்தாலும் எனக்கு ஒரு மன வருத்தம் தான். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். சரிங்களா? இந்த கேம் பிளே கண்டிப்பாக கரைச்சி குடிச்சிட்டு வரேன். அப்போ பார்த்துக்கலாம். ஸோ பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.